ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, திருச்செந்தூரில் இருந்து இந்த அப்பன் முருகன் உனக்காக அதிர்ஷ்ட வேலையை அனுப்பிவிட்டேன் அல்லவா? இதை தொட்ட நொடியிலிருந்தே உன் எல்லா கஷ்டங்களும் காணாமல் போய் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் மிக பெரிய அளவில் வந்து சேர்ந்துடும். இனிமே என் தங்க பிள்ளையான நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீயே சற்றும் எதிர்பாராத பல விஷயங்களை தான் இந்த அப்பன் முருகன் இப்போது உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கணும்னு முடிவு எடுத்துட்டு உன்னை நோக்கி வந்திருக்கேன். உன்னை ஏமாத்தினவங்களே நல்லா வாழும்போது ஏமாந்து போன நீயும் தைரியமாக வாழ தயாராக இரு. எல்லா விஷயங்களையும் உனக்கு சரி செஞ்சு இந்த நல்ல நாளிலேயே உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்துட்றேன். இத்தனை நாளாக உன்னை சுமந்தவங்களுக்கு, அதாவது உன்னை தூக்கி வளர்த்து ஆளாக்கி நல்ல நிலைமையில கொண்டு வந்தவங்களுக்கும், உன்னை படிக்க வச்சவங்களுக்கும், உன்னை பார்த்து பார்த்து உனக்கானது செஞ்சவங்களுக்கும் எவ்வளவு வாழ்க்கை கஷ்டமாக இருந்திருக்கும். அவங்களையெல்லாம் நீ எவ்வளவு சுலபமாக தூக்கி எறிஞ்சு பேசியிருக்க, அவங்க மேலே கோபப்பட்டிருக்க, சண்டை போட்டிருக்க. இப்போ நீ உன் சம்பாத்தியத்தில் உன் சொந்த காலில் சுயமாக வாழணும், உன் குடும்பத்தை நீ தான் வச்சு வழி நடத்தணும்னு இருக்கும்போது உன் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருக்குன்னு புரியுதா? எப்போவுமே எந்த சூழ்நிலையிலையுமே உன்னை பெற்றவங்களை நீ சாதாரணமாக நினைக்காத. அவங்க இருந்ததால தான் உன் வாழ்க்கை இந்த அளவுக்காவது நல்லா இருக்குன்றதை நீ புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் அனாவசியம் எது, அத்தியாவசியம் எதுன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டாலே, அதுக்கேற்றாற் போல வாழ்க்கையை வாழ தயாராக இருந்தாலே, அவசியமான விஷயங்களுக்காக நேரம் ஒதுக்குறதும் அத்தியாவசியமான விஷயங்களுக்காக செலவு செய்கிறதும்னு உன் வாழ்க்கையை வாழ்ந்தாலே எந்த கடன் பிரச்சனையும் கஷ்டமும் இல்லாமல் உன்னால் நிம்மதியாக வாழ்ந்துட முடியும். ஏதாவது ஒரு கவலை வந்து உன் மனசை போட்டு அழுத்தும் போதும் பாரத்தை கொடுக்கும் போதெல்லாம் இந்த அப்பன் முருகன் மனசில் நினச்சிக்கோ. இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமேல் நீ போக வேண்டிய தூரத்தை சுலபமாக கடந்து போயிட முடியும். இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில் எத்தனையோ நாட்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் கஷ்டப்பட்டு கடந்து வந்து தானே இருக்க. ஐயோ, வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமாக இருக்கே நீ நினச்சதால வாழ்க்கை நகராமல் ஒரே நாளில் ஒரே தேதியில் என்னைக்காவது நின்றுருக்கா? என்ன இருந்தாலும் நாட்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும், காலம் கடந்து போய்கிட்டே தான் இருக்கும். நீயும் கஷ்டப்பட்டுக்கிட்டும் பெருமூச்சு விட்டுக்கிட்டும் வாழ்க்கையை வாழ்ந்ததெல்லாம் போதும். இப்போது இந்த அதிர்ஷ்ட வேலை தொட்ட உனக்கு நிம்மதி பெருமூச்சு விடும்படியும் நிறைவாய் மகிழ்ச்சியோடு வாழும்படியும் உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துறேன். சொல்ல முடியாத கவலைன்னு நிறைய பேர் வெளியில் சொல்லி நீ கேள்விப்பட்டிருப்ப. ஆனால் உண்மையிலேயே சில விஷயங்களை வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கிறது தான் கவலை. உன்னால் முடிஞ்ச விஷயங்களை மற்றவங்க கிட்ட, அதாவது உன் மேலே அன்பு இருக்கக்கூடியவர்கள்கிட்ட, உன் மேலே பாசமாக நடக்கக்கூடியவங்க கிட்ட வெளி சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லையேன்னு செல்லமே. உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் வெறும் சாதாரண நிகழ்வுகள் மட்டும்தான். அதுக்காக நீ பெருசாக துவண்டு போகணும்னோ சோர்ந்து போகணுன்ற அவசியமே இல்லை. கண்டிப்பாக உனக்கான நல்லதை உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கவே தான் இந்த அப்பன் முருகன் உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். கடல் எப்போதும் நேராக நீந்திக்கிட்டு போகிறவங்களுக்கு நிறைய எதிர் அலைகளை கொடுத்து கஷ்டப்படுத்தும். அதுவே கடலில் வளைஞ்சு நெளிஞ்சு நீ அங்கும் எங்கும் அனுசரிச்சுக்கிட்டு சமாளித்து போகும்போது நீ நினச்ச இலக்கையோ அல்லது கடலின் கரையோ சுலபமாக போய் சேர்ந்துட முடியும். வாழ்க்கையிலையும் உனக்கு எதிரான அலைகள் நிறைய வரும், உனக்கு எதிராக நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கூட வரும். எல்லாத்தையும் சரியாகிட்டு கடந்து போக வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தானே. எதையும் தாங்கிக் கொள்ளும் தைரியத்தோட, அனைத்தையும் சமாளிக்க முடியுன்ற நம்பிக்கையோட நீ வாழ்க்கை வாழ தயாராகு. நீ படித்த படிப்பையும் உன் திறமையும் இப்போது உன் வாழ்க்கையில் நீ காட்டணும். அடுத்தவங்ககிட்ட பேசுகிறதுலையும் பழகிறதுலையும் நான் பெருசாக படிச்சிருக்கேன், நிறைய திறமை இருக்குது, வசதி இருக்குன்னு காட்ட வேண்டாம். உன் செயல்களில் காட்டு. உன் திறமையை பயன்படுத்தி நீ வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டு என் செல்லமே. ஒரு சில நேரங்களில் சில விஷயங்களை மறக்கும் போதும் சில விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட சொல்லாமல் மறைக்கும் போது தான் வாழ்க்கை இன்பமாக இருக்கும். உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ எதையும் சாதிக்க போகிறதில்ல. சில விஷயங்களை மறக்கவும் கடந்து வரவும் தயாராக இரு. வாழ்க்கை எப்போதும் யதார்த்தமாக இன்பமாக மகிழ்ச்சியாக வாழ தயாராகு.
நீ உடுத்தியிருக்க உடையில ஒரு சிறு கரை பட்டுச்சுன்னா அதை எப்படி உடனே தேய்ச்சி அதன் அழுக்கை போக்கி அதை பளபளப்பாக மின்ன வைக்க நினைப்பியோ அதே போலதான் வாழ்க்கையிலையும் கரையாக கலங்கரையாக சில பிரச்சனைகள் வந்தாலும் நீ கலங்கி போகாம அதை சரி செய்ய முயற்சி செய். மனுஷனுக்கு பிரச்சனையே இல்லாட்டி யாருமே இங்கே கடவுளை நினைக்க மாட்டாங்கங்கிறது தான் உண்மை. எல்லாருக்கும் நான் பிரச்சனைகளை கொடுத்துருக்குது நீங்கள் என்னை நினைக்கணுங்கிறதுக்காக அல்ல. அத்தனையும் கடந்து வாழ்க்கையை வாழக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எதையும் சமாளித்து வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியுன்றத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான். நீ யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா அடுத்தவங்கக்கிட்ட போய் கேள்வி கேட்காதே. உன்னுடைய விஷயங்களை சிறப்பாக செயல்படுத்த தயாராகு. நீ செய்யும் செயல்களை நீ சிறப்பாக செய்யும்போது நீ யாருங்கிறத எல்லாரும் தானாகவே தெரிஞ்சுக்குவாங்க தானே. எந்த ஒரு மனிதன் நம்பிக்கையோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். ஆனால் வெற்றி வந்தால் தான் நீங்கள் நம்பிக்கையை வைப்பேன்னு சொன்னால் எப்படி சரியாக இருக்கும்? முதல்ல நம்பிக்கை வை, அப்புறம் கண்டிப்பாக உன் வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக நிச்சயம் மாறும். எந்த அளவுக்கு நீ நம்பிக்கையோட நல்ல காரியங்களை செய்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கான நல்லதை எல்லாம் இந்த அப்பன் முருகன் செஞ்சு கொடுத்துருவேன். மனம் விட்டு பேசணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குது. தான் மனசில் உள்ளதையெல்லாம் அப்படியே அடுத்தவங்ககிட்ட சொல்லணும்னு எல்லாரும் நினச்சாலும் அதை கேட்குறவங்க எப்படி எடுத்துக்குவாங்களோ என்ன நினைப்பாங்களோன்னு யோசிச்சே பல விஷயங்களை நீ சொல்லாமல் இருக்கிறதையும் நான் பார்க்குறேன். எதுவாக இருந்தாலும் நீ மனிதர்கள்ட்ட சுவை சொல்கிறதுக்கு யோசிக்கலாம். இந்த அப்பன் முருகனிடம் உன் வருத்தங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறதையும் சொல்கிறதுக்கு எந்த தடையும் தயக்கமும் உனக்கு வேண்டாம் என் செல்லமே. நீ எப்போதும் நல்ல பிள்ளையா உண்மையாக நேர்மையாக வாழ்கிறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் நல்ல பிள்ளையாக இருந்தால் மட்டும் போதாது. ரொம்ப நல்ல பிள்ளையாக இருந்தீன்னா உன்னை ஏமாற்றவும் குழியை தோண்டி உன்னை கீழே விழுக வைக்கவும் இந்த உலகம் முயற்சி செய்யும். நல்லது கெட்டது மந்திரம் தந்திரம்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தந்திரமாக உனக்கு குழி பறிக்கிற நினைக்கிறவங்க முன்பாக நீ சாதுரியமாக செயல்பட்டு வாழ்க்கையை ஜெயிச்சு இந்த முருகனின் நாமத்தை மந்திரமாக சொல்லிக்கிட்டு வாழ தயாராகு. எப்படி இல்லாமல் வாழணும்னு நீ ஆசைப்பட்ட, ஆனால் இப்போது உனக்கு இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் ஒன்றா சேர்ந்து எப்படியாவது வாழ்ந்தால் போதுன்ற அளவுக்கு உன் மனநிலையை கட்டி போட்டு வச்சுருக்கு. இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படாத. உன்னை சுற்றி இருக்கிறவங்கள முதல்ல மகிழ்ச்சியாக வச்சுக்க முயற்சி செய். மற்றவங்க எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தால் உன்னை சுற்றி நல்ல அதிர்வலைகள் இருக்கும்போது அது தானாக உன் வாழ்க்கையை மாற்றிடும். உன் வாழ்க்கையை மாற்றணும்னா முதல்ல நீ மகிழ்ச்சியாக இருக்கணும். நீ சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே பேசும்போது தானே உன்னை சுற்றி இருக்கவங்க மனநிலை மகிழ்ச்சியுடையதாக மாறும். உன்னை சுற்றி இருக்கவங்க மகிழ்ச்சியாக மாறும்போது அது தானாகவே ஏதோ ஒரு விதத்தில் உன் வாழ்க்கையை அழகானதாக ஆக்கிடும். நீ ஒருபோதும் அடுத்தவங்களுக்காக வாழ வேண்டாம், உனக்காக வாழ தயாராகு. எல்லாருக்கும் பிடிக்கும்படி இங்கு யாராலையும் வாழ முடியாது. இந்த அப்பன் முருகனை பிடிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு? பிடிச்சவங்களுக்கு மத்தியில் பிடிக்காதவர்களாக என்னை வணங்காதவர்களாகவும் சில பேர் இருக்கதானே செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மற்றவங்களுக்கு உன்னை பிடிக்கும் மட்டும் நீ ஒருபோதும் நினைக்காதே. எல்லாருக்கும் எப்போதும் எல்லாரையும் பிடிப்பது கிடையாது. காலம் மாறும்போது பிரச்சனைகள் வரும்போது அவங்க அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்களே தவிர உன்னை பற்றி யாரும் யோசிக்கவோ உன்னை பிடிக்குமே உனக்காக விட்டு கொடுக்கவோ எதையும் செய்ய மாட்டாங்க. பிரச்சனைகளை கொடுத்த நானே அதை சமாளிக்கும் சாதுரியத்தையும் திறமையும் உனக்கு கொடுத்துருக்கேன். என் வேலை தொட்ட உனக்கு எல்லா வேலைகளையும் வெற்றியுடையதாக நான் ஆக்கித்தரேன். எப்போதுமே நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சினா உனக்கு இருக்கும் கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக உணர்ந்து செயல்படு. ஏன்னா வெற்றிக்கும் தோல்விக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம். எந்த வேலையும் கடமைக்குன்னு செஞ்சினா தோல்வி வரும். கடமையாக நினச்சி சரியாக செஞ்சினா கண்டிப்பாக வெற்றி உண்டாகும். ஒவ்வொரு வேலையையும் உனக்கு இருக்கும் கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்து செயல்படும் போது நீ தோற்று போக வாய்ப்பே இல்லை. ஒவ்வொரு நாளும் நான் உனக்காக நிறைய வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ தான் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை தக்க வச்சுக்கிட்டு வாழ்க்கை வாழ தயாராகு. நல்ல எண்ணத்தோட நம்பிக்கையோட முயற்சி செய்யும் உனக்கு நீ நினச்சதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன்னை வெற்றி பெற வைக்க வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு. எந்த அளவுக்கு நீ கஷ்டங்களையும் வலிகளையும் சந்திக்கிறாயோ அதே இடத்துல இருந்து தான் உன் வாழ்க்கையே ஆரம்பமாகும் என் செல்லமே. வெற்றி பெறும்போது வாழ்க்கை ஆரம்பமாகிறதில்ல,
தோற்று போகும்போதும் கஷ்டம் வரும்போதும் துன்பம் வரும்போதும் துயரம் வரும்போது தான் வாழ்க்கையின் பாடமே ஆரம்பமாகுதுன்றதை புரிஞ்சுக்கணும். அடுத்தவங்க உன்னை பற்றி என்ன நினைப்பாங்களோன்னு கவலைப்பட வேணாம். உனக்கான வாழ்க்கை வேறு யாரும் வந்து வாழ போகிறதில்ல. கஷ்டமோ நஷ்டமோ துக்கமோ துயரமோ தோல்வியோ உன் வாழ்க்கையை நீ தானே சமாளித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது அடுத்தவங்களை பற்றி நீ யோசிக்க கூட வேண்டாம். தனியாக போராடும் உனக்கு வெற்றி கிடைக்காதுன்னு யார் சொன்னது? நீ தனியாக போராடுறதே வெற்றி தான். தனியாக தவிச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை தனியாக சமாளிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். நீ எந்த தப்பும் செய்யாமல் அடுத்தவங்க உன்னை தப்பாக பேசுகிறாங்க, தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் நீ உன்னை பற்றி நியாயப்படுத்த வேண்டாம். நீ என்ன தான் உண்மைன்னு சொன்னாலும் எல்லாரும் அதுக்கு ஒரு கதையை தான் சொல்லுவாங்க. அதனால் உன்னை பற்றி தானாக புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கட்டும்னு சொல்லி அவங்க சிந்தனையை அவங்க நினைப்ப அப்படியே விட்டுடு. அடுத்தவங்க உன்னை திரும்பி பார்க்கணும் நீ வாழ வேண்டாம். ஏன்னா அடுத்தவங்களுக்காக நீ வாழ ஆரம்பிச்சின்னா எல்லாரும் உன்னை பாராட்டணும், எல்லாரும் உன்னை வியந்து பார்க்கணும்னு யோசிச்சின்னா உன் வாழ்க்கையை நீ வாழ முடியாது என் தங்கமே. நீ நாளைக்கு திரும்பி பார்க்கும்போது நீ உனக்காக நீ எதுவுமே செஞ்சுருக்க மாட்ட, உனக்காக உன் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கவும் மாட்ட. அதனால் ஒருபோதும் அடுத்தவர்களுக்காக நீ வாழாமல் உனக்காக உனக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழ தயாராகு. உன்னை குறை சொல்ல குற்றம் சொல்ல 1000 மனிதர்கள் வந்தாலும் அத்தனை பேருடைய செயல்களையும் மறக்கவும் மன்னிக்கவும் தயாராக இரு. உனக்கான மாற்றங்களை கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ வாழ்க்கையை நினச்சி வருத்தப்பட அவசியமே இல்லை. என்ன நடந்தாலும் சரியாயிருன்ற அந்த உண்மையை நீ புரிஞ்சுக்கிட்டு வாழ பழகிக்கிட்டாலே எந்த மாறுதலும் உன்னை பலமிழக்க செய்யாது. உனக்கான நல்லதை செய்வதற்காகவே உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ கஷ்டப்பட்டிருக்கலாம், கவலைப்பட்டிருக்கலாம், ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கலாம், சோதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நீ பாவப்பட்ட பிள்ளை அல்ல. வாழ்க்கையில் கஷ்டம் சோதனை பிரச்சனைகளை எல்லாத்தையும் பார்த்த நீ இப்போ பக்குவப்பட்ட பிள்ளையாக வாழ்க்கையை ஜெயிக்க தயாராக இரு.